إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களிலே காலங்கள், இடங்கள் என்று பல்விதமான படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அந்த இடங்களிலே வரலாற்று ரீதியாக கண்ணியம் என்ற அடிப்படையில், புனிதம் என்ற அடிப்படையில் சில இடங்களைக்கான அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி சிறப்பித்து வைத்திருக்கின்றான். இவ்வகையான எல்லா சிறப்புகளுக்கும் உரித்தான ஒரு மாநகரம்தான் இஸ்லாத்திலே இரண்டாவது புனித ஸ்தலமாக பார்க்கப்படக்கூடிய மதீனா மாநகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒதுங்கக்கூடிய இடமாகவும் அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்படக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை வைத்திருக்கின்றான். இஸ்லாத்துடைய முதலாவது தலைநகரமாகவும் அல்லாஹ் தஆலா அந்த மதீனாவை தெரிவு செய்து வைத்திருக்கின்றான். இவ்வாறு பலவிதமான அந்த சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மதீனா, குறிப்பாக இந்த காலத்தில் அல்லாஹுடைய ஐந்தாவது கடமை, இஸ்லாத்துடைய ஐந்தாவது கடமை ஹஜ் கடமையை முடித்தவர்கள் வளமையாகவே அங்கே செல்வது வழக்கமாக, அந்த மதீனாவை நோக்கி செல்வது வழக்கமாக இருக்கின்றது. அந்த மதீனாவுக்கு நோக்கி செல்லக்கூடியவர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அதனை பெரிசாக அலட்டி கொள்ளாமல், அந்த மதீனா நகரை பற்றி அதனுடைய சிறப்புகள் பற்றி எல்லாம் தெரியாமல் ஏதோ போய் மஸ்ஜித் நபவியிலே ஒரு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லது குறிப்பிட்ட நாட்கள் நின்றுவிட்டு அங்கே திரும்பி விடுகின்றார்கள். இன்னொரு தரப்பில் இருக்கின்றார்கள், அதே மதீனா நகரிலே அளவு கடந்து போய் அங்கே இல்லாத விஷயங்களை எல்லாம் செய்து மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மதீனா நகருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, அங்கே போனால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற சில விஷயங்கள் இந்த இடத்திலே யாஃபாப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு, அதாவது நபித்துவம் கிடைத்து 14வது ஆண்டிலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே அங்கே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அந்த ஊர் யஸ்ரிப் என்ற பெயர் கொண்டு தான் அழைக்கப்பட்டது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த பெயரை கொண்டு ஒரு இடத்திலே சொல்லியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அந்த பெயரை அல் மதீனா என்று மாற்றிவிட்டார்கள், அல்லது மதீனத்து ரசூலில்லா என்று சொல்லுவார்கள், அல்லது அல் மதீனா என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அந்த நகரத்துடைய புனிதத்துவத்தை கருதி
அதனுடைய தூய்மையை கருதி நபி அவர்கள் தாபா அதே போன்று தொய்பா போன்ற மேலதிகமான சில சிறப்பு பெயர்களையும் அந்த நகரத்துக்கு சூட்டி இருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் அல் மதீன் அல் முனவ்வரா அல்லது அல் மதீன் நபவியா என்ற பெயர் கொண்டு இன்று அழைக்கப்படக்கூடிய இந்த நகரம் சவுதி அரேபியாவுடைய மேற்கு பகுதியில் அதன் தலைநகரம் ரியாதிலிருந்து சுமார் 850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் மக்காவிலிருந்து வடகிழக்கு பகுதியில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது. சுமார் 580 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நகரத்தில் வெறுமனே 99 சதுர கிலோமீட்டரிலே தான் கட்டிடங்களும் மனித நடமாட்டங்களும் இருக்கின்றன. ஏனைய பகுதிகளெல்லாம் பள்ளத்தாக்குகளாக, பாலைவனங்களாக, மலை தொடர்களாக, விவசாய நிலங்களாகத்தான் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மனித நடமாட்டம் என்று பார்க்கக்கூடிய இடத்துல சுமார் 3600 வருடங்களையும் தாண்டிய பழைய வரலாறை கொண்ட ஒரு நகரமாக இந்த நகரம் இருந்திருக்கின்றது. ஆரம்ப குடியினராக அமாலிக் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதே போன்று அதற்கு பின்னால் மயினியூன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் அந்த பகுதியிலே வாழ்ந்திருப்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் பலஸ்தீனத்தில் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த யுத்தத்தில் யூதர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு அங்கே வசித்து வந்த யூதர்கள் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களிலே இந்த யஸ்ரிப் என்ற மதீனா நகரை நோக்கி 3 குடும்பத்தினர் வந்தார்கள். ஒன்று பனு குரைலா, அடுத்ததாக பனு கைனுகா, அடுத்ததாக பனு நசீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த 3 யஹூதி அந்த யூத இந்த குடும்பங்களும் அங்கே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று அதற்கு பின்னால் ஒரு காலத்தில் யமன் நாட்டில் இருக்கக்கூடிய மரிபண்ட நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டு ஒரு பெரிய ஒரு சரிவொன்று அதற்கு ஏற்பட்டு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கொண்டு ஏற்பட்டு அதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் சூரத்து சபாவிலே சொல்லுகின்றான். அந்த சம்பவத்துக்கு பின்னால் மதீனாவில் இருந்த பல கோத்திரங்கள் வெவ்வேறு நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். அவர்களிலே முக்கியமான 2 கோத்திரத்தினர் தான் நபியுடைய காலத்திலே அன்சாரிகள் என்று அழைக்கப்பட்ட அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இந்த 2 கோத்திரத்தினரும் இங்கே மதீனாவை நோக்கி, அன்றைய யஸ்ரிபை நோக்கி வந்தார்கள். அந்த இடம் அவர்களுக்கு பிடித்து போக அங்கே அவர்கள் தங்கிவிட்டார்கள். இந்த 2 கோத்திரத்தினர் தான் பிற்காலத்தில் அன்சாரிகள் அறியப்பட்டவர்கள். இவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே சதி செய்யக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 2 கோத்திரத்துக்கு இடையில பிரிவினையை மூட்டிவிட்டார்கள். அதன் விளைவாக சுமார் 120 வருடங்களாக இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையில அவுஸ் ஹஸ்ரஜுக்கு இடையிலே பாரிய யுத்தங்கள் நடைபெற்றது. அந்த யுத்தம் எப்பொழுது முடிவுக்கு வருகின்றது சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து அவர்கள் அங்கே தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவானதுக்கு பின்னால் தான் அந்த யுத்தங்களில் முடிவுக்கு வந்தவர்கள் ஒற்றுமையாகின்றார்கள். எனவே எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் இந்த மதீனாவுக்கு எவ்வாறு வந்தது என்பது. நபித்துவம் கிடைத்த 11வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய இதே போன்ற ஹஜ்ஜுடைய பருவத்தில் வெளியுலகத்தில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் தாவா செய்யக்கூடிய கட்டத்திலே தான் ஒரு 6 வாலிபர்கள், இளம் வாலிபர்கள் ஒரு இடத்திலே கூடி கதைத்திருப்பதை கண்டு அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். பார்த்தால் அவர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு சில குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள். உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 6 இளைஞர்கள் வாலிபர்களுடைய முயற்சியால் தான் அந்த முழு மதீனா நகரத்திலுமே இஸ்லாம் பரவுகின்றது. அதன் பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அவ்வாறு அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலேயும், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடியும் வரையிலே இஸ்லாமிய தலைநகரமாக இந்த மதீனா தான் இருந்திருக்கின்றது. அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அரசியல் பிரச்சனைகளின் காரணமாக வீணாக இந்த புனித பூமியிலே இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய தலைநகரத்தை அவர்கள் கூஃபாவுக்கு, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவுக்கு மாற்றிவிட்டார்கள். அதற்கு பின்னால் காலங்காலமாக மதீனாவிலே வெவ்வேறான ஆட்சிகள் நடந்திருக்கின்றன. ஒரு இஸ்லாமிய தலைநகரமாக அதற்கு பின்னால் அது ஜொலிக்கவில்லை. இந்த மதீனாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டியும் அவர்கள் மரணிக்கக்கூடிய இடமாக தெரிவு செய்திருப்பதே இந்த மதீனாவுக்கு ஒரு தனிச்சிறப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இது ஒரு புனித பூமியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித பூமியாக ஆக்கினார்களோ அதே போன்று நான் மதீனாவை புதிய பூமியாக மாற்றிருக்கின்றேன். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு மக்காவாசிகளுக்காக துஆ கேட்டிருக்கின்றார்களோ
அதனுடைய 2 மடங்கு மதீனாவாசிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த மதீனா மக்களுக்காக துஆ கேட்டிருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மதீனாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பு தான் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜித் நபவி இருக்கின்றது. இந்த மஸ்ஜித் நபவி எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் வெளி உலகிலிருந்து வேற ஊர்களிலிருந்து பிரயாணத்தை நோக்கமாக அங்கே போனால் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போக முடியுமான 3 பள்ளிகள் தான் இருக்கின்றன. வேறு எந்த ஒரு பள்ளி வாயில்களையும் நன்மை நாடி போக முடியாது. ஏதோ அகப்பட்டக்கூடிய இடத்துல போகக்கூடிய இடங்களிலே பள்ளிகள் ஆப்பட்டால் தொழ வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த பள்ளியிலே தொழுதால் விசேஷ நன்மை என்று கருதி நாங்கள் போவதா இருந்தால் 3 பள்ளிகள் தான் இருக்கின்றன. அந்த 3 பள்ளிகளிலே 2வது பள்ளி தான் இந்த மஸ்ஜித் நபவியா இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அந்த சிறப்பும் இந்த மதீனாவுக்கு இருக்கின்றது. மதீனாவிலே தான் அந்த பள்ளி வாயில் அமைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த பள்ளி வாயிலுக்குள்ளே தான் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை இருப்பதாக நபியார் சொல்லியிருக்கின்றார்கள். நபியார் சொல்லக்கூடிய ஹதீஸிலே மாபைன பைத்தி ஒமிம்பரி ரோதத்து மின் ரியாலில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் அது சுவர்க்கத்துடைய பூங்காவனங்களில் ஒரு பூங்காவனம் என்பதாக நபியார் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் இன்றும் கூட ரோதா ஷரீஃப் என்ற பெயரில் சொல்லப்படுகின்றது. அது சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக நபியார் பிரகடனப்படுத்திய அந்த இடம் மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மஸ்ஜித் நபவிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்புகளில் ஒன்று தான் இந்த மஸ்ஜித் நபவியில் ஒரு தொழுது என்று சொன்னால் சாதாரண ஏனைய இடங்களிலே தொழக்கூடிய அந்த தொழுகையுடைய 1000 மடங்கு நன்மை அவர்களுக்கு அதிகமாக வழங்கப்படுகின்றது. சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளியில தொழக்கூடிய ஒரு தொழுகை அது 1000 மடங்கு சிறந்தது ஏனைய பள்ளிகளை விட என்று சொல்லிவிட்டு மஸ்ஜிதுல் ஹராத்தை தவிர என்று சொன்னார்கள். என்ற மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு 1,00,000 நன்மை இருக்கின்றது, இந்த மஸ்ஜித் நபவிக்கு 1000 மடங்கு நன்மை இருப்பதாக நபிகள் சொல்லியிருக்கின்றார்கள். என அப்படிப்பட்ட அந்த மஸ்ஜிதை உள்ளடக்கிய பூமி தான் அந்த மதீனாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அந்த மதீனாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், அந்த மதீனாவில் தான் முழு உலகத்துக்குமே ஈமான் அங்கே எல்லா இடத்துக்கும் சென்றது. இறுதி காலத்திலே அந்த ஈமான் எல்லாம் அந்த கல்வி ஈமான் எல்லாமே கடைசியாக கரையொதுங்கக்கூடிய இடமும் அந்த மதீனா, இந்த எல்லா ஈமான்களும் ஒன்று சேரக்கூடிய இடமும் அந்த மதீனா என்று நபியார் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், எவ்வாறு பாம்புகள் தன்னுடைய புத்துகளுக்கு உள்ளே எவ்வாறு ஒதுங்கி போகின்றதோ அதே போன்ற ஒரு கட்டத்திலே இந்த ஈமான் மதீனாவிலே ஒதுங்கும் என்பதாகவும் மதீனாவிலே ஒன்று சேரும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் மதீனாவிலே கெட்டவர்கள் மிச்சம் அதிகமாக இருக்க மாட்டார்கள். இன்று கூட சொல்லுவார் நிறைய பேர், மதீனா மக்களிடத்தில் நல்ல பண்புகள் இருப்பதாக சொல்லுவார்கள். நபியா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அதாவது சில மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புதுசில சிலருக்கு சில நோய்கள் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நபியிடத்தில் கேட்டார், என்னை உங்களை விட்டு விடுவித்து விடுங்கள், நான் இந்த ஊரை விட்டு போய் விடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அப்பொழுது நபியார் சொன்னார்கள், இந்த மதீனா கெட்டவர்களை தீயவர்களை வைத்துக் கொண்டிருக்கார் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னல் மதீனத கல்கீரி துஹ்ரிஜுல் ஹபீஸ, அதாவது இந்த மதீனா அதை கொள்ளன் வேலை செய்யக்கூடிய இரும்பு வேலை செய்யக்கூடிய அவர்களுடைய உலையை போன்று, அதாவது கெட்டவைகளை எல்லாம் துருப்பிடித்த கெட்டவைகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விடக்கூடிய என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா தன்ஃபியல் மதீனத்து ஷிராரஹா கமா யன்ஃபில் கீரு குபுஸல் ஹதீத், இரும்பில் இருக்கக்கூடிய துருக்களை அந்த தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் எவ்வாறு இந்த உலை நீக்கி விடுகின்றதோ அப்புறப்படுத்தி விடுகின்றதோ அதே போன்று மதீனா நகரம் அதில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை அப்புறப்படுத்தி வெளியேற்றாமல் மறுமையை நிகழ மாட்டாது என்பதாக நபிகள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவும் மதீனாவுக்குரிய சிறப்புகளில் ஒன்று தான். அதே போன்று இன்னொரு சிறப்பு சொல்கிறார்கள், மதீனாவிலே விசேஷமாக உலகத்திலே எங்களுக்கு தெரியும் வரலாற்று இதை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் ஆட்கொள்ளி நோய்கள், கெட்ட தொற்று நோய்கள் நிறைய பரவியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு நோய்களிலே முக்கியமான ஒன்று தான் பிளக் நோய் என்று சொல்லப்படக்கூடிய தாகவன் அரபிலே சொல்லுவார்கள். இந்த நோய் உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நோய். எந்த அளவுக்கு ஒரு கட்டத்திலே பேரழிவு தரக்கூடிய இந்த நோய் மக்காவையும் கூட தாக்கி இருக்கின்றது. ஆனால் இதுவரையிலே வரலாற்றிலே மதீனாவை அந்த நோய் தாக்கியதாக வரலாறு இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த மதீனாவுடைய எல்லா வாயில்களிலே மலக்குமார்கள் காவலுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மதீனாவுக்குள்ளுக்கு இந்த கெட்ட இந்த பிளக் நோய் வரக்கூடிய இந்த தொற்று நோயும் தஜ்ஜாலும் மதீனாவுக்குள்ளுக்கு வரமாட்டார் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா மதீனாவுக்குள்ளே தஜ்ஜாலுக்கும் வர முடியாது, அதே போல் இந்த பிளக் நோய்களும் மதீனாவுக்குள்ளுக்கு வரமாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய விசேஷம் என்ற மதீனா மக்களுக்காக வேண்டியும் அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு நிறைய துவா கேட்டிருக்கின்றார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம், வஹிய வபீஅத்துன், நிறைய தொற்று நோய்கள் இருக்கக்கூடிய ஒரு பரவக்கூடிய ஒரு பகுதியாக அது இருந்தது. சொன்னார்கள், அபூபக்கருக்கு நிறைய அவர் நோய்வாய்ப்பட்டார், பிலால் நோய்வாய்ப்பட்டார், இவர் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வந்து நபி அவர்களிடத்தில் முறைப்பாடு செய்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு துஆவை கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவை நேசமாக்க, எங்களுடைய உள்ளத்தில் மதீனாவை பற்றி ஒரு மஹப்பத்தை நேசத்தை போட்டுவிடு என்று சொல்லிவிட்டு, எவ்வாறு இருந்துச்சுன்னா கமா ஹப்பப்த மக்கத் ஓ அஷத், எப்படி எங்களுடைய உள்ளத்தில் மக்காவை பற்றி ஒரு நேசத்தை நீ மஹப்பத்தை போட்டு வைத்திருக்கின்றாயோ அதை போன்று அல்ல அதை விட அதிகமான ஒரு நேசத்தை மதீனாவை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே போட்டுவிடு. வஸஹிஹா, நல்ல ஆரோக்கியமான பூமி, இந்த பூமியை மாற்றிவிடு. வபாரிக் லனா ஃபீ சாஇஹா வ முத்திஹா, அதனுடைய அளவை நிர்வாகிகள் சா முத்து போன்ற அளவை நிர்வாகிகளிலே எங்களுக்கு பரக்கத்தை செய்யன்னு சொல்லிவிட்டு, ஒன்குல் ஹுமாஹா வஹவ்வில் ஹுமாஹா இலல் ஜுஹ்ஃபா, இங்கே பிடித்திருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை ஜுஹ்ஃபா என்ற பகுதிக்கு நீ திருப்பிவிடு என்பதாக நபியர்களுக்கு ஒரு துஆ கேட்கின்றார். இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பலவிதமான சிறப்புகள் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த மதீனா நகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த மதீனா வந்து இது அதில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக கூட நபியார் சொல்லியிருக்கின்றார்கள். மதீனா மக்களை அவர்களை துன்புறுத்துவதோ அல்லது அவர்களை துன்புறுத்த தேவையில்லை, அவர்களை அச்சுறுத்துவதே பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. ஒரு ஹதீஸ்ல சாயிப் இப்னு ஹல்லாத் சொல்கின்றார்கள், மன் அகாஃப அஹ்லல் மதீனத்தி துல்மன், யார் மதீனாவாசிகளை அநியாயமாக அச்சுறுத்துகின்றார்களோ பயமுறுத்துகின்றார்களோ அகாஃபஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவரை பயமுறுத்தட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ அலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அப்படிப்பட்டவர்கள் மதீனாவாசிகளை பயமுறுத்தக்கூடியவர்கள் அச்சுறுத்தக்கூடியவர்களுக்கு வந்து அல்லாஹுடைய அவனுடைய மலக்குமார்களுடைய அனைத்து மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்பதாக நபி அவர்கள் அங்கே பதுவா செய்திருக்கின்றார்கள் மதீனாவாசிகளை பயமுறுத்தக்கூடியவர்களுக்கு. ஏன் காரணம் என்றால், மதீனா என்ற ஒரு வந்து அது புனிதமான ஒரு இடம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி என்ற அடிப்படையில் அதுக்கு அந்த ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றார்கள். அதனால் தான் நபி அந்த துஆவை கேட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பித்அத்துகள் செய்வது, சாதாரணமாக ஏனைய இடங்களிலே பித்அத்துகள் செய்வதோ அல்லது பித்அத்துவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதோ அது ஒரு பாவம் தான். ஆனால் அதே விஷயம் வந்து மதீனாவிலே நடந்தால் அதனுடைய பாவம் மிகவும் விபரீதமானது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் மதீனத்து ஹரமுன், மதீனா என்பது புனித பூமி. எனவே ஃபமன் அஹதஸ ஃபீஹா ஹதஸன், யார் மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய ஒரு விஷயத்தை அங்கே மதீனாவில் உருவாக்கி விடுகின்றாரோ அல்லது ஓ ஆவா முஹதிசன், இவ்வாறு புதிதாக பித்அத்துக்களை உருவாக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றாரோ ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அவருக்கு அல்லாஹ்வுடையவும் மலக்குமார்களுடையவும் அனைத்து மனிதர்களுடையும் சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிகவுமே அதாவது முக்கியமான ஒரு இடமாக இந்த மதீனா இருக்கின்றது, புனிதமான ஒரு இடம். ஏனென்றால் பித்அத் என்பது எங்களுக்கு தெரியும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பகுதி. மதீனா வந்து மார்க்கம் உதயமான பகுதி. அது மதீனா என்ற ஊர் வந்து அது அங்கிருந்து தான் வஹி, அங்கே வஹி ஆரம்பித்த வஹி எல்லா இடங்களுக்கும் சென்றது அந்த மதீனாவிலிருந்து தான். மக்காவில் ஆரம்பித்த வஹி எல்லா இடங்களுக்கும் பரவி சென்று இந்த மதீனாவிலிருந்து தான். எனவே அந்த மதீனாவுக்குள்ளுக்கு ஒரு நாளுமே அந்த மார்க்கமும் வஹியும் அந்த பித்அத் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றுபடக்கூடாது. அதனால் தான் நபி அவர்கள் விசேஷமாக இந்த மதீனாவை குறித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த மதீனாவில் யார் பித்அத்துகள் செய்கின்றார்களோ அல்லது அந்த பித்அத்துகள் செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் பாதுகாப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய அனைத்து மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மதீனா ஒரு நாளுமே ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது, புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலேயும் நபி அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த பூமி, அந்த வாழ்ந்த அவர்களை அரவணைத்த பூமி, அவர்களை அரவணைத்த மக்கள் இருக்கக்கூடிய பூமி. எனவே அந்த பூமி ஒரு நாளுமே பால்பட்டு விடக்கூடாது, புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, தனிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நபி அவர்கள் விசேஷமான கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் தான் அந்த மதீனாவிலே வசிப்பதற்கு ஒரு தனிச்சிறப்பை வைத்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, மன் சபர அலா லௌஆஇஹா குன்து லஹு ஷஃபீஅன் ஓ ஷஹீதன் யௌமல் கியாமா, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த சில சிரமங்கள், வாழ்க்கை சிரமங்கள், வாழ்க்கை கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் வரலாம். இவைகளை யார் ஷஹித்து கொண்டு மதீனாவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவனாக அல்லது சாட்சியாளனாக நான் அல்லாஹ் தஆலா இடத்திலே வருவேன் என்பதாக சொல்கிறார்கள். மதீனாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம்
மதீனாவை ஒதுக்காமல் அந்த இடத்தில் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு பொறுமையாக அங்கே வாழக்கூடியவர்களுக்கு நபியார் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தான் அவர்களுக்கு நான் சாட்சியாளனாக ஷஃபாத் பண்ணக்கூடியவனாக அல்ல சாட்சியாளனாக வருவேன் என்பதாக நபியார் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபியார் சொன்னார்கள், விசேஷமாக இந்த மதீனாவை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சொன்னார்கள், அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யமன் நாடு வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்டால் என்ன செய்வார்கள்? மக்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிராணிகளையும் விரட்டி கொண்டு அவ்வாறே யமனுக்கு போய் விடுவார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன். அங்கு உண்மையாக அறியக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே இடம்பெயர்ந்து போவதை விட அவர்களுக்கு இந்த மதீனா தான் சிறந்தன்னு சொன்னார்கள். திருப்பி சொன்னார்கள், துஃப்தஹுல் இராக், ஈராக் நகர் பகுதி வெற்றி கொள்ளப்படும், அதாவது பாரசீக சாம்ராஜ்யம் அது வெற்றி கொள்ளப்படும். மக்கள் எல்லாம் அங்கே சென்று விடுவார்கள், தங்களுடைய பிராணிகள் குடும்பங்கள் சகிதம் அங்கே இடம்பெயர்ந்து விடுவார்கள். வல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன். அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மதீனா அவர்களுக்கு மிகவும் சிறந்த இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீண்டும் சொன்னார்கள், துஃப்தஹு ஷாம், ஷாம் பகுதி வெற்றி கொள்ளப்படும். ஷாம் பகுதி என்று சொல்லப்படக்கூடியது இன்றைய, அதாவது பிலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனான் போன்ற நாடுகள் உள்ளடக்கிய பகுதி தான் அன்றைய ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. அந்த பகுதி வெற்றி கொள்ளப்படும், எல்லோரும் அங்கே படையெடுப்பார்கள். ஏன்னா அந்த பகுதிகளெல்லாம் நபியுடைய காலத்திலே பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த நாடுகள். இன்றைய காலத்தில் சொல்வதாக இருந்த வெள்ளரசு நாடுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்த நாடுகள் இருந்த பகுதிகள். எனவே மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பார்த்துவிட்டு மதீனாவிலிருந்து படையெடுப்பார்கள். அதனைத்தான் நபிகள் சொன்னார்கள், இந்த 3 நகரங்கள் வெற்றி கொள்ளப்படும், அங்கே மக்கள் தங்களுடைய குடும்பம் சகிதம் அவருடைய பிராணிகளை விரட்டி கொண்டு அங்கே சென்று விடுவார்கள். வல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன். அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மதீனா தான் அவர்களுக்கு சிறந்தது என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் இவ்வாறு சொன்னார்கள்? இந்த மதீனா நகரம் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, இது பாலடைந்து விடக்கூடாது, தனிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த சிறப்புகளை சொன்னார்கள். அந்த இது போன்ற சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த மதீனாவிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கும் தனி சிறப்பை நபியார் வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் நபியார் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார்கள், மனிஸ்தத்தா அன் யமூத பில் மதீனத்தி ஃபல்யஃபல், மதீனாவிலே மரணிக்க முடியுமாக இருந்தால் அவர் அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் மாத பிஹா, அங்கே மரணிக்கக்கூடியவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி, முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது. அதனால் தான் உமர் அவர்கள் அதிகமாக துஆ கேட்கக்கூடிய, எவ்வாறு துஆ கேட்பான்னு சொன்னால், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ மதீனத்தி ரசூலிக், இறைவா எனக்கு உன்னுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய ஷஹாதத்துடைய பாக்கியத்தையும் தந்துவிடு, அதே போன்று என்னுடைய மரணத்தை உன்னுடைய ரசூலுடைய இந்த மதீனாவிலையும் வைத்துவிடு சொன்னார்கள். இவ்வாறு முதல்ல துஆ கேட்பார்கள், எனக்கு ஷஹாதத்து பாக்கியம் கிடைக்கவும் வேண்டும். ஆனால் இரண்டுமே சாத்தியமற்ற விஷயமா இருந்தது. ஏன் காரணம்? அங்கே அதாவது இஸ்லாமிய ஆட்சி மிகவும் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காலம் தான் உமருடைய ஆட்சி காலம். எனவே எந்த ஒரு வெளிப்படையும் மதீனாவுக்குள்ளே யுத்தம் செய்து வரமாட்டாது. முஸ்லிம்கள் தான் மதீனாவிலிருந்து வெளியே போய் யுத்தம் செய்தார்கள். எனவே மதீனாவுக்குள்ளுக்கு அடிச்சன்னு சொன்னால்தான் அவர்கள் சில வேளை ஷஹீதாக்கப்படலாம். ஷஹாதத்துடைய பாக்கியமும் மதீனாவில மௌத்தாக்கூடிய இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து கிடைக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. உமர்ல துஆ கேட்கின்றார்கள், எவ்வாறு எனக்கு மதீனாவுக்குள்ளுக்கு மௌத்தாகவும் வேண்டும், அதே போன்று ஷஹாதத்துடைய பாக்கியமும் கிடைக்க வேண்டும். அதே போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவன், ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கிய மூலமாகத்தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டால் அதனால் ஷஹாதத்துடைய பாக்கியம் அவர்களுக்கு மறுமையிலே இந்த ஷஹாதத்துடைய கூலி கிடைக்கின்றது. அதே போன்று அவர்கள் மதீனாவுக்குள்ளே தான் அடக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். அந்த பாக்கியத்தை ஏன் காரணம்? அந்த மதீனாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவ்வாறு மதீனாவிலே மரணித்தவர்களுக்கு அவர்கள் ஷஃபாத் செய்வதாக அல்லாஹ் தஆலா இடத்திலே பரிந்துரைப்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மதீனா ஒரு காலத்திலே ஒதுக்கப்படும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் நபியால் செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், தத்ருக்கூனல் மதீனத்தை இலா கைரி அலா கைரி மா கானத், இந்த மதீனா இருந்த நிலைமையிலே அதை இருந்த நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை நீங்கள் விட்டு விட்டு சென்று விடுவீர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி, அதாவது இறை தேடி வரக்கூடிய பிராணிகள், வேட்டை பிராணிகள் தான் அதனை மூடிக்கொள்ளும் என்றால் ஒரு காலம் வரும். இமாம் நவவி ரஹிமத்துல்லாஹி சொல்கின்றார்கள், இந்த காலம் மறுமை நெருங்கக்கூடிய நேரத்தில் நடக்கும் விஷயத்தை தான் நபியார் சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நெருங்கக்கூடிய நேரத்தில் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று தான் இந்த மதீனா நகரம் அவ்வாறு வெறிச்சோடி கிடக்கும். அங்கே எந்த ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்டு பாலடைந்து அந்த மஸ்ஜித் நபி எந்த அளவுக்கு சில அறிவிப்புகள் வருகின்றன, மஸ்ஜித் நபிக்குள்ளால் ஓநாய்கள் இது போன்ற அந்த வேட்டை பிராணிகள் எல்லாம் சுத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று நபியார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அதற்கு பின்னால் தான் மறுமை வரும்.
ஏன்னா நபி அதனத்தை சொன்னார்கள், அதாவது இந்த அவாஃப் என்று சொன்ன வந்து இறை தேடி வரக்கூடிய வேட்டை பிராணிகள், அவ்வாறான வேட்டை பிராணிகள் தான் அந்த மதீனா பகுதியை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்ற நபியை சொன்னார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் மதீனா விட்டு சென்று விடுவீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கடைசி அந்த பகுதிக்கு வரக்கூடிய யாருன்னு சொன்னால் 2 ஆட்டிடையர்கள் வருவார்கள். முசைனாண்ட கோத்திரத்தைச் சேர்ந்த 2 ஆட்டிடையர்கள் வருவார்கள். தங்களுடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டு விரட்டிக்கொண்டு மதீனாவுக்குள் வருவார்கள். அவர்களுக்கும் மதீனாவுக்குள்ளுக்கு வர கிடைக்காது. அங்க மதீனாவுக்குள்ளுக்கு வருவதற்கு முன்னால், எல்லை பகுதிக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த மதீனாவிலே வந்து எல்லாம் வெறிச்சோடி இருக்கும். அங்கே பிராணிகள் விலங்குகள் தான் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபியா சொன்னார்கள், அவர் சனியத்துல் வதா என்ற அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கள் அந்த இடத்திலே அவர் மூச்சேற்று விழுந்து விடுவார்கள், மரணித்து விடுவார் என்றதாக நபிகள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகார் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு நிலைமை இந்த மஸ்ஜித் நபவிக்கும் மதீனாவுக்கும் நடக்கும் என்பதையும் நபிகள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய ஒரு இடம்தான் மதீனா என்ற இடம். ஏன்னா அந்த மதீனாவின் சம்பந்தமான நிறைய சிறப்புகள் இவ்வாறு வந்திருக்கின்றன. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய புனிதத்துவங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு புனிதத்துவம் என்று சொன்னால், மக்காவை நாங்கள் ஒரு புனித நகரமாக பார்க்கக்கூடிய இடத்துல என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கின்றனவோ அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் மதீனாவுக்கும் இருக்கின்றன. எனவே அங்கே மதீனாவுக்குள்ளுக்கு வந்து அதாவது எந்த ஒரு அந்த புட்பூண்டுகளை அதை வேட்டையாடக்கூடாது, இவ்வாறான சில சட்டங்கள், அதே போன்று வீணா தேவைக்கில்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது போன்ற மக்காவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் இங்கே மதீனாவுக்கும் அமலாகும் என்று நிறைய அறிஞர் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இரண்டுமே புனிதமான இடங்கள் என்ற அடிப்படையில். ஏன்னா அந்த மதீனாவை சென்று அங்கே அந்த மஸ்ஜித் நபையில் தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று மதீனா என்ற ஊர் மாத்திரமல்ல, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களும் அவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களை மாத்திரமல்லாமல் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த அந்த மக்களை முஹாஜிரிங்களையும் அரவணைத்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்தவர்கள் தான் அந்த மதீனாவாசிகள். அதனால் தான் அவர்களுக்கு அந்த அன்சாரிகள் என்ற ஒரு சிறப்பு பேர் கிடைத்தது. இந்த அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷம் அவர்களுக்கும் அவர்கள் விஷயத்திலையும் அந்த மதீனத்து அன்சாரிகளுடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நபி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் அன்சாரிகளை விரோதிக்கின்றார்களோ அவர்களுடன் கோபிக்கின்றார்களோ அவர்கள் என்னை விரோதித்தது போன்று, யாரெல்லாம் மதீனத்து அன்சாரிகளை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னை நேசித்ததை போன்று நபியார் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அந்த கனிமத்து பொருட்களை பங்கிடக்கூடிய இடத்துல புதிதாக இஸ்லாத்துக்கு என்ற மக்கா வெற்றிக்கு பின்னால் அந்த ஹுனைன் யுத்தம் நடக்கின்றது. மக்கா வெற்றியில் அதிகமான மக்காவாசியர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அது கால வரையில் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். எனவே வந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு நபி அவர்களுடைய இந்த இஸ்லாத்தில் அவர்களை ஸ்திரப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி, அதை உறுதியாக வைப்பதற்காக வேண்டி அந்த ஹுனைன் யுத்தத்தில் கிடைத்த நிறைய கனிமத்துகளில் அதிகமானவைகளை அந்த மக்காவாசியருக்கு நிறைய கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு சராசரி அன்சாரிகளுக்கு மத்தியில் ஏற்பட்டது, இவ்வளவெல்லாம் அவர்கள் அதிகமாக கொடுக்கின்றார்கள், சில வேளை அந்த பழைய பிறந்த ஊரண்ட அடிப்படையில் நபி அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து போய்விடுவார்கள் என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் கேள்விப்பட்டது. அன்சாரிகளை கூப்பிட்டு கேட்டார்கள், அதாவது நான் அவர்களுக்கு மக்காவாசிகளுக்கு நான் அவர்களுக்கு இந்த கனிமத்து பொருட்களைத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு நான் உங்களுடன் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நான் அதாவது இந்த உங்களுக்கு கனிமத்து பொருட்கள் கிடைப்பது சிறந்தது அல்ல நான் உங்களுடன் வருவது சிறந்தது என்று ஒரு கருத்திலே கேட்கிறார்கள். அனைத்து அன்சாரிகளுமே சொன்னார்கள், நீங்கள் தான் எங்களுடன் வர வேண்டும் என்று சொல்லி. அவர் அந்த இடத்துல சொத்துக்களை பார்க்கவில்லை, நபி அவர்கள் எங்களுடன் இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் தான் நபி அவர் அங்கே நடந்து கொண்டார்கள். அந்த அன்சாரிகள் எப்பொழுதுமே நபி அவர்களுக்கு மிகவும் ஒத்தாசை இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் ஏனைய சஹாபாக்கள் முஹாஜிர்களுக்கும் அவர் உதவி ஒத்தாசை இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி தோழர்களும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அந்த அன்சாரி தோழர்களும் அவர்களும் அல்லாஹ் தாலாவால் புகழ்ந்து சொல்லப்பட்டவர்கள். விசேஷமாக அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகளில் ஒன்று ஈசார் என்ற பண்பு. தனக்கு தேவை இருந்தாலும் பிறரை முற்படுத்தக்கூடிய அந்த பொதுநலம் என்ற பண்பு, அதனை அல்லாஹ் தாலா விசேஷம் அவர்களுக்கு சொன்ன வைசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு கடுமையான தேவைகள் இருந்தென்று சொன்னாலும் தங்களை விட பிறரை முற்படுத்தக்கூடிய பண்பு கொண்டவர்கள் தான் அந்த அன்சாரிகள்.
தங்களுடைய வீடுகளை துறந்தார்கள், மனைவிமார்களை விவாகரத்து செய்து அடுத்தவர்கள் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள், தங்களுடைய வியாபாரத்திலே பங்கு கொடுத்தார்கள். எத்தனையோ விதமான விதத்தில் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். எப்பொழுதுமே சஹாபாக்களை பற்றி நாங்கள் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அந்த மதீனாவாசிகளாகிய அந்த அன்சாரிகளை பற்றி நான் நினைவு கூற வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பருவத்திலே விசேஷமாக மதீனாவை பற்றி பேசுவதால் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களிலே ஒன்றாக இந்த மதீனாவுக்கு செல்வதும் இருப்பதாக நான் நிறுத்திவிடக்கூடாது. ஹஜ்ஜுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அங்கே மக்காவிலேயும் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இந்த 4 நகரங்களுக்குள்ளே அது முடிந்து விடுகின்றன. அதுக்கு வெளியே ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் இல்லை. நியத்து வைக்கக்கூடிய மீகாத் மாத்திரம்தான் உள்ளது. ஆனால் மதீனாவுக்கு நேரடியாக ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கும் மதீனாவுக்கும் நேரடியாக எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டா, அதற்காக திருப்பி இன்னொருக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அதிகமானவர்கள் போவார்கள். ஆனால் சில மனிதர்களுடைய எண்ணங்கள் நம்பிக்கையில் இருக்குன்னு எவ்வாறு சொன்னால், ஹஜ்ஜுக்கு போனால் கட்டாயமாக மதீனாவுக்கும் சென்று விட்டு தான் வர வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜு முழுமை அடையாது போன்ற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு சில ஹதீஸ்களை கூட இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு ஹதீஸ் சொல்வார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி. யார் ஹஜ்ஜு செய்து என்னை ஜியாரத்து செய்யவில்லையோ, நபி அவர் சொன்னதாக சொல்கிறார்கள், யார் ஹஜ்ஜு செய்து என்னை ஜியாரத்து செய்யவில்லையோ அவர் என்னை வெறுத்தவர், என்னுடன் கோபித்தவர் என்ற அர்த்தத்தில் சில ஹதீஸ்களை சொல்வார்கள். அதே போல் இன்னும் சில நம்பிக்கையில் இருக்கின்றன. மதீனாவுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் மதீனாவிலே குறிப்பாக 40 வக்துகள் 40 நேரங்கள் தொழ வேண்டும் என்பது, அதாவது சுமார் 8 நாட்கள் அங்கே இருப்பார்கள். ஏன் 8 நாட்கள் என்று வர இருக்கின்றார்கள்? 40 வக்துகள் அங்கே தொழ வேண்டும், அப்பதான் ஹஜ்ஜு முழுமையடையும் போன்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் முறையான ஒரு சிந்தனை அல்ல, இது மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். ஹஜ்ஜுக்கும் இந்த மதீனாவுக்கும் நேரடி சம்பந்தம் எந்த ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நாங்கள் மதீனாவுக்கு போவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் மதீனாவுக்கு போய் அங்கே போகக்கூடிய நேரத்தில் எங்களோட நோக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய நோக்கம் இருக்கக்கூடாது. அங்கே போனாக்கத்தான் ஜியாரத் செய்ய வேண்டும். எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டியது மஸ்ஜிது நபவியிலே போய் தொழ வேண்டும் என்ற நோக்கம். என்று நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய ஹதீஸ், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மசாஜித் என்ற ஹதீஸுடைய அடிப்படையில், அதாவது நன்மையை நாடி போகக்கூடிய வணக்கஸ்தலங்கள் சொன்னால் அது 3 பள்ளிகள் தான். ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், அடுத்தது மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, அதே போன்று அடுத்ததாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த பள்ளிக்கு தொழ போவதாகத்தான் எங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர மதீனாவுக்கு நாங்கள் போகக்கூடிய நோக்கம் அந்த மஸ்ஜிது நபியுடைய பள்ளியிலே போய் தொழ வேண்டும், அந்த நோக்கத்தை கொண்டு தான் நாங்கள் போக வேண்டும். போன நேரத்தில் தொழுவதற்கு பின்னால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரடிக்கு போய் அவர்களுக்கும் அவருடைய 2 தோழர்கள் இருக்கின்றார், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 சஹாபாக்களுக்கும் போய் அங்கே சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். அந்த இடத்துல கூட நாங்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டும். மதீனா மஸ்ஜித் நபிக்குள்ளே நாங்கள் நினைத்துவிடக்கூடாது, இப்போது நபி அவர்கள் இல்லை, அதனால் நீங்கள் நினைத்த போன்று நடக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நபியை பற்றி நபியுடன் நடக்கக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், லா தர்ஃபஉ அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இது நபி அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அதே சட்டம் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய அந்த கபரடியில் நாங்கள் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட அங்கே போய் நபியுடைய கபருக்கு சலாம் சொன்ன போனால் அங்கே நாங்கள் அமைதி காக்க வேண்டும், அவர்களுக்கு சலாம் மட்டும் தான் சொல்ல வேண்டும். அவர்களிடத்தில் போய் எங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடாது. எங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டிய அல்லாஹ் தஆலாவிடத்திலே. சிலர் நினைப்பார்கள் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கின்றோம், ஆனால் அந்த இடம் புனிதமான இடம், அந்த இடத்துல போய் கேட்டேன்னு சொன்னால் அது கபூல் செய்யறதுக்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். அப்படி அந்த துஆ கபூலாகக்கூடிய இடங்களில் அந்த இடம் இல்லை, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டில்லை. எனவே நாங்கள் அங்கே போய் நபி அவர்களுக்கும் அந்த 2 சஹாபாக்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். அந்த இடத்திலே போய் நாங்கள் வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யக்கூடாது. அது நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைப்பதாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டென்று சொன்னாலும் இஸ்லாம் காட்டி தராத முறையிலே செய்த ஒரு பித்அத்தாக மாறிவிடும். அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவது. அவர்கள் 2 பேருக்கும் சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக நாங்கள் துஆ கேட்கணும், ரலியல்லாஹு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கான நாங்கள் துஆ கேட்கலாம். அவர்களிடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடாது. அது நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஷிர்காக மாறிவிடும். எனவே அந்த ஒழுக்கங்களை பேணித்த நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இந்த முறைகளை நாங்கள் பேணி இஸ்லாத்தில் அந்த புனித ஸ்தலத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.